ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு சிப்ஸ். இது சூப்பர் கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் மட்டும் இல்லைங்க, இது ரொம்ப டைம் சேவிங்கும் கூட. இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்பயும் போல் இதை ஸ்லைஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு உலர்த்திட்டு அப்புறம்லாம் சிப்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ ரொம்பவே ஈஸியாக இந்த சிப்ஸை போட்டுடலாம். இப்போ முதல்ல சிப்ஸுக்கு தேவையான உருளைக்கிழங்கு எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி நல்ல மண்ணு கோட்டா இருக்கிற மாதிரி நல்ல ப்ரௌன் கலர்ல இருக்கிற நீல நீளமான உருளைக்கிழங்கு தான் இதுக்கு தேவை. இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம தோல் சீவும் போது உள்ளுக்குள்ள ஒயிட் கலர்ல இருக்கும். மற்றபடி நீங்கள் உள்ளுக்குள்ள எல்லோ கலர்லேயோ இல்லை தோல் நல்ல ஒயிட்டாக க்ளீனாக இருக்க உருளைக்கிழங்கு, ரவுண்டாக இருக்க உருளைக்கிழங்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பொரியலுக்கும் வறுவலுக்கும் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தோல் சீவனதுக்கு அப்புறமேட்டு உள்ளுக்குள்ள நல்லா ஒயிட்டாக இருக்கிறது தான் சிப்ஸுக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு. இப்போ உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவனதுக்கு அப்புறமேட்டு முன்னாடியும் பின்னாடியும் மட்டும் லைட்டாக கட் பண்ணி அதை ஃப்ளாட் ஆக்கிட்டு நல்ல சில் தண்ணியில் இதை ஊற வச்சிடணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது இது தண்ணியில் ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு உருளைக்கிழங்கா நீங்கள் எந்த உருளைக்கிழங்கு போட போகிறீங்களோ அதை மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா பேப்பர் டவலில் அந்த ஃபுல் உருளைக்கிழங்கு ஒரு ஒத்தி நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. அவ்வளவே தாங்க, நம்ம சிப்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு, சிம் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க கிரேட்டர்ல டைரக்டா எண்ணெயிலேயே நீங்க சிப்ஸ் போட்டுருங்க. நம்ம ஹாட் சிப்ஸ் நிறைய கடைகள்ல பார்த்துருக்கோம் இல்லையா, சிப்ஸ் போடுற கடைகள்ல இந்த மாதிரி டைரக்டாவே அந்த எண்ணெயிலேயே நம்ம போடும்போது சிப்ஸ் செம கிறிஸ்பியா வருங்க. அதே நேரத்தில் இன்னொரு ட்ரிக் பார்த்தீங்கன்னா, உடனே திருப்பிடக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் சிப்ஸ் லேசாக ரைஸ் அப் ஆகிற மாதிரி இருக்கும், அதாவது மேலே எழும்பி வரும். அந்த நேரத்தில் ஒரு தடவை நம்ம திருப்பி விட்டுறலாம். அவ்வளவே தான். அதுக்கப்புறமேட்டு இந்த சைடு வேகிறதுக்கும் நல்லா டைம் கொடுங்க. ஒவ்வொரு சைடும் வெந்ததுக்கப்புறமேட்டு அந்த சிப்ஸ் தானாக ஃப்ளஃபியாக உங்களுக்கு நல்லா லைட்டாக மேலே எழும்பி வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த நேரத்தில் நீங்கள் திருப்பி விட்டால் போதும். இப்போ பாருங்கள், சிப்ஸ் நல்லா லைட்டாக ஆயிடுச்சு, நல்லா ஃப்ளஃபி ஆகிடுச்சு, ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி அப்பக்கப்போ திருப்பி கொடுத்தா போதும். இந்த மாதிரி டைரெக்டாக எண்ணெயிலே நம்ம சிப்ஸ் போடும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. நம்ம ஸ்லைசர் நல்லா தூக்கி வச்சு போடணும். நம்ம சட்டிக்கிட்ட பக்கத்தில் வச்சு போட்டோம் அப்படின்னா நம்ம சட்டி இடிச்சிடாமல் இருக்கணும். ஸோ அந்த விதத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பும் போதே நல்ல கிறிஸ்பினஸ் அதில் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஓரளவுக்கு லேசாக கிறிஸ்பினஸ் வர ஆரம்பிக்கும் போது நம்ம கைவிடாமல் நல்லா ஈவனாக எல்லா சைடும் திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா அங்கங்கே கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, நம்ம சிப்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ எல்லா சைடும் வெந்துருச்சு, ஃபுல்லாக இந்த சிப்ஸ் வெந்துருச்சு, கிறிஸ்ப் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கிருச்சு. பார்த்தீங்களா, இப்போது நம்ம அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு இந்த சிப்ஸை நம்ம எடுத்துடலாங்க. நல்லா எண்ணெயை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த எண்ணெய் நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிற வரைக்கும் நம்ம பேப்பர் டவலில் போடக்கூடாது. இந்த மாதிரி இன்னொரு கிணத்துல ஜஸ்ட் வச்சா போதும். அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஒரு நல்ல ஒரு பேனில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு ஈடும் சூடாக இருக்கும் போதே ஒரு பிஞ்சு உப்பும் ஒரு பிஞ்சு மிளகாய் தூளும் போட்டு நல்லா குலுக்கி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவே தாங்க, சூப்பர் கிறிஸ்பியான சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி சிப்ஸ் பண்ணும்போது எப்பயுமே நிறைய போட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ போட்டாலும் அது காலி ஆகிடும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.